வறட்சி பாதித்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வறட்சி பாதித்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அளிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இவர்கள் விரைந்து அறிக்கை அளிக்க ஏதுவாக அமைச்சர்கள், மூத்த IAS அதிகாரிகள் ஆகியோரை கொண்ட குழுக்கள் உடனடியாக அமைக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். இக்குழுக்கள் வருகிற 9ஆம் தேதி வரை மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து வரும் 10ஆம் தேதி தங்கள் அறிக்கையை அரசுக்கு அளிக்கும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் வறட்சி பாதிப்பு குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேவையான நிவாரணங்கள் அனைத்தையும் அரசு வழங்கும் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியிருக்கிறார். அரசு வழங்கும் நிவாரணத் தொகை தவிர பயிர் காப்பீடு செய்த விவசாயிகள் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து இழப்பீட்டுத் தொகையை பெற இயலும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நெல் சாகுபடியை மேற்கொண்ட விவசாயிகளின் பாதிப்பு அளவை பொறுத்து ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகையை பெற இயலும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதேபோல் இதர பயிர் செய்த விவசாயிகளும் பயிர் காப்பீட்டுத் தொகையை பெற இயலும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்பதால் விவசாயிகள் யாரும் எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.